ஆபரேஷனா இருக்க போதும், டாக்டிக்கலா இருக்க போதும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி வருது அப்படின்னா அடுத்த கட்டத்துல அது தமிழர்களுக்கு சாதகமாகவும் அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். சாதகமாக என்ன, ஈழத்தை நோக்கிய ஒரு நகர்வாக இந்தியா அதுக்கு ஓபன் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குறோம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்கு. பாதகம் அப்படிங்கும்போது அமெரிக்கா அந்த ஹோல்ட விடவே மாட்டேன் அப்படின்னு திமிரு பிடிச்சு நின்னா அப்படின்னா அந்த நேரத்துல தாக்குதல் என்பது எங்க நடக்கும்? நம்ம இருக்கிற பகுதி, நம்ம தமிழ்நாடு, ஈழத்திலையும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள். சோ தமிழ் தாய் நிலத்துல ஒரு பெரிய போர் அபாயம், தமிழர் தாய் நிலத்துல ஒரு பெரிய போர் அபாயம் என்பது இப்ப இந்த நாடுகளுடைய சில முடிவுகளால உருவாகி இருக்கு. சோ இந்த போர் அபாயத்துல டிசைடிங் அத்தாரிட்டி நம்மளான்னு பார்த்தா இல்ல. இதுதான் தமிழனுடைய, இப்ப பாருங்க, நம்ம இடத்துல போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த போருடைய போக்க தீர்மானிக்கிறதுக்கான எந்தவித அரசியல் அதிகாரமும் நம்மிடம் இல்லை. காரணமும் நம்ம இல்ல, அதிகாரமும் நம்ம கிட்ட இல்ல. பாத்துக்கங்க, இதுதான் தமிழை இழிச்சவாய்ங்கிறதுக்கான ஒரு அல்டிமேட். இது நம்ம ஊர்ல அவன் சண்டையை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சண்டைக்கான எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனா அதை தடுப்பதற்கோ அதை நிறுத்துவதற்கோ நம்ம கிட்ட எந்த பவரும் கிடையாது. நிராயுத பாணியாக நம்ம இடத்துல உட்காந்துருக்கோம். அவன் சண்டை போடும்போது கேஷுவாலிட்டிஸா நம்ம தான் விடுவோம்.